குடும்ப காவியமாக நல்லாயிருக்கு. ஒரு காதலை ஒரு சிறப்பாக ஒரு காதலுக்காக ஒரு சிறப்பான ஒரு எடுத்துக்காட்டாக நல்லா இருந்துச்சு சார். நல்லா இருக்கு. காதல் கதை தான் நல்லா இருக்கு. போர் அடிக்காமல் போதா? நல்லா சென்டிமெண்ட்டாக நல்லா இருக்கு. படம் நல்லா இருந்தது. இந்த லாஸ்ட்டு கிளைமேக்ஸ் லவ் சீனு தான். அந்த லாஸ்ட்டு எமோஷ்னல் வந்து ரொம்ப பயங்கரமாக இருந்தது. படம் சூப்பர் நல்லா இருக்குண்ணே. பாலாவோட நடிப்பு சூப்பராக இருக்குண்ணே. படம் மாதிரி தெரியுது அவருக்கு? இல்லை அப்படி தெரியலண்ணே. நல்லா இருக்கும். சூப்பர் நல்லா இருக்கும் படம். நல்லா சூப்பர். பாலாவோட நடிப்பு எப்படி? சூப்பர் சூப்பர் சார். பாலா ரொம்ப பிடிக்கும். நல்லா இருக்கு. பாலா ஆக்டிங்காக தான் வந்தோம். படம் அதோட சூப்பராக இருந்துச்சு. சென்டிமெண்ட்டாக கண் கலங்க வச்சுட்டாங்க. நல்லா இருந்துச்சு படம். அருமையாக இருந்துச்சுண்ணா. எல்லாரும் வந்து பார்க்கலாம். அந்த படத்துக்கு காந்திக்கு நடிக்கிறதுக்கு நேம் வச்சுருக்காங்க. காந்தி அவர் லவ்க்காக அவங்களுக்கு வாங்கி கொடுத்த இது கண்ணாடி இது கிராஸ் ஆனது அதுக்காக, மற்றபடி இல்லை. அருமையாக இருந்துச்சு. பார்க்கலாம். படம் சூப்பராக இருக்குது சார். பாலாக்காக தான் படம் பார்க்க வந்தேன். பாலாவும் நல்லா நடிச்சிருக்காரு. அதோட அர்ச்சனாவும் அவங்களும் வாழ்ந்துருக்காங்க. பாலாஜி சக்திகளும் அர்ச்சனாவும் வாழ்ந்துருக்காங்க. எல்லாருமே பார்க்கலாம். சூப்பராக இருக்குது படம். கிளைமேக்ஸு கொஞ்சம் ரொம்ப ஆமாம் சென்டிமெண்ட்டாக போட்டு தாக்கியிருக்காங்க. கண்டிப்பாக 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 நடிப்பில் லேக் இருக்கா? அந்த அளவு அவங்க அளவுக்குலாம் போட்டி போட முடியாது. அர்ச்சனா அளவுக்குலாம் போட்டி போட முடியாது. பட் ஓகே கண்டிப்பாக நல்லா நடிச்சிருக்காரு. அது ஒன்றும் குறையில்லை. படம் நல்லா இருந்துச்சுண்ணா. நல்ல மூவி. இன்னும் ஒரு 3 மணி நேரம் கூட உட்காரலாம் எக்ஸ்ட்ரா கூட. படம் போர் அடிக்கல எங்கேயுமே. லாஸ்ட்டாக ரொம்ப ஃபீலிங் ஆகிடுச்சு. ரொம்ப நாளுக்கு அப்புறம் ஒரு நல்ல மூவி. நல்ல லவ் ஸ்டோரி. ஃபேமிலியோட பார்க்கலாம். நல்ல படம். பாலாவோட நடிப்பு எப்படி இருக்கு? பாலாவோட நடிப்பை வெளிப்படுத்துகிற அளவுக்கு மூவி கிடையாது. அந்த ஓல்டு கேரக்டர் 2 பேர் செம்ம ஆக்டிங். பாலாவுக்கு கதை நல்லா இருந்துச்சு. ஓகே நல்ல படம். பாலாவுக்கான கதை கிடையாது இது. அவங்க 2 பேருக்கான கதை. பாலாவுக்கான கதையை கொடுத்தா அவருடைய ஆக்டிங் தெரியும். அவரோட ஆக்டிங்கை வெளிப்படுத்துறதுக்கான கதை கிடையாது. அது வந்து அந்த ஓல்டு கேரக்டர் 2 பேர் தான் ஹீரோ. படம் ஓகே. படம் ஓகே பர்ஃபெக்ட்ண்ணா. நல்லா இருந்துச்சு. ஓகேண்ணா. சூப்பராக இருந்துச்சு. நல்லா இருந்துச்சுண்ணா. எந்த மாதிரி நடக்கிறதுங்க? இது ஃபேமிலி பார்க்கலாம். சென்டிமெண்ட்டு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் வந்து ரொம்ப லவ்வபுளாக இருக்கிற சென்டிமெண்ட்டு சூப்பராக இருந்துச்சு. எல்லோரும் பார்க்கலாம். லைஃபுக்கு பணம் முக்கியம் இல்லை, பாசம் மட்டும்தான். அவ்வளோதான். பணத்தை மட்டுமே வச்சு ஒன்றுமே பண்ண முடியாது. அது வெறும் காகிதம் தான் அப்படின்னு சொல்கிற படம். சரி ஓகேண்ணா. பார்க்கலாம் ப்ரோ. ஒரு டைம் பார்க்கலாம். நல்லாயிருக்கு. நல்லா நடிச்சிருக்காப்புல பாலா. சூப்பராக இருக்குது. இந்த மாதிரியான கதை கதைனா ஒரு நிஜத்தில் பண்ணிகிட்டு இருக்கிறத படத்தில் காட்டியிருக்காப்புல. அவ்வளோதான். சமூகத்துக்கு தேவையான படமா? சமூகத்துக்கு சொல்லக்கூடிய ஒரு நியூஸ். பாலாவோட ஆக்டிங் எப்படி இருக்கு? நல்லா நடிச்சிருக்காரு. நல்லா நடிச்சிருக்காரு மாதிரி தெரியுதா? இல்லை ஃபஸ்ட்டு படம் மாதிரியே இல்லை அது. ஆமாம். அவர் ஏற்கனவே ஏகப்பட்ட படம் நடித்த ஒரு ஃபீல் கொடுத்துட்டாப்புல. ஆமாம். இதான் முதல் படம் அப்படிங்கிறது இல்லை. ஓகே. பாலா ஃபஸ்ட்டு படத்தில் ஜெயிச்சிட்டாருன்னு நினைக்கிறீங்களா? கண்டிப்பாக. படம் நல்லா சூப்பராக இருந்திருக்கு. நல்ல சென்டிமெண்ட்டாகவும் இருக்குது. ஆக்சுவலி பாலாவுடைய பெஸ்ட்டு ட்ரை பண்ணியிருக்கிறாங்க. ப்ளஸ் என்னென்னா அதில் ஸ்கிரிப்டில் ரொம்ப சூப்பராக கொடுத்துருக்குறாங்க. ஏன்னா டேரக்டர் வந்து நியூ டேரக்டர் இருந்தாலும் சரி தான் நல்லா பண்ணியிருக்கிறாங்க. இதில் ஆர்டிஸ்ட்டும் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு உண்டான ரோல் வந்து நல்லா பர்ஃபெக்டாக பண்ணியிருக்கிறாங்க. பாலா வந்து இது ஃபஸ்ட்டு ஃபில்ம்னே சொல்ல முடியாது. நல்லா சூப்பராக பண்ணியிருக்கிறாரு. அதில் பார்த்திங்கன்னா ஒரு அந்த சென்டிமெண்ட்டான சீன்ஸ்லாம் வந்து நிறையா வந்து இப்போ சோஷியல் சர்வீஸ் பண்ணிகிட்ருக்கிறாரு. அந்த லுக்குக்கும் இந்த லுக்குக்கும் நிறைய டிஃப்ரெண்ட் இருக்குது. ஸோ அதனால் பாலா வந்து நீங்கள் ஃபேமிலியோடு அந்த படத்தை பாருங்கள். பணம் மற்ற இதெல்லாம் தாண்டி இது வந்து ஒரு நல்ல ஒரு ஹியூமனிட்டி இருக்குது. இதில் கண்டிப்பாக நீங்கள் எல்லாம் வந்து அந்த படத்தை பார்க்கணும். பாலாவுக்கு நல்லா சப்போர்ட் கொடுக்கணும். நல்லா இருந்துச்சு. உண்மையாக சொல்லணுமா பொய் சொல்லணுமாண்ணா? உண்மையாக சொல்லுங்கள். படம் எப்படி இருந்துச்சு? வேஸ்ட்டுண்ணா. வேஸ்ட். எதுனா என்ன ரீசன்? என்ன ரீசன் ஒன்றுமே இல்லை படத்தில். பாலோட ஆக்டிங் எப்படி இருந்துச்சு? ஒரு கேபிஒயிலே இருந்திருக்கலாம். ஐயோ அப்படி சொல்கிறீங்க? ஆமாண்ணா. அந்தளவுக்கு மோசமாக இருக்கா? ஏன்டா வந்தோன்னு நினச்சிருக்கேன். ஐயோ சரி. படம் ஷார்ட்டாக இருக்குது. கதையே இல்லை. கதையே இல்லையா? சரி நான் வரணும்.